Hello friends, welcome back to our channel SandysSuperSamayal. நான் உங்க சந்தியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம அம்மா அப்பாவோட 27th year anniversary celebration ஓட continuation தான் பார்க்க போறோம். இது கண்டிப்பாவே celebration vlog தாங்க. ஏனா நாங்க எப்படி செலிப்ரேட் பண்ணோம் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு இதல வரப்போகுது. சோ previous வீடியோ வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படினா ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டோம். நைட் ப்ரிப்பரேஷன் அப்புறம் என்னென்ன பிளான்லாம் பண்ணோம் அப்படின்றதும் அதுக்கு அப்புறமா வந்துட்டு செகண்ட் வீடியோ வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கே நான் வேற லெவல்ல ஃபீஸ்ட் வச்சிருந்தேன் அப்படி தான் சொல்லணும். ஸோ அதெல்லாம் தான். ஸோ அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இப்போ வாங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்றதை பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ஒரு கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 1/4 மணி நேரம் போல் தான் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறமா நல்லா சூப்பராக குழுன்னு ஒரு ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. உங்கள் எல்லாருக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி May 22 தான் அம்மா அப்பாவோட ஆனிவர்சரி. ஸோ அப்போல்லாம் வந்து வெயில் தானே, அதனால் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் ஜூஸ் போட்டுட்ருக்கேன். இன்னைக்கு காலையில் தான் வந்துட்டு இந்த பழம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்றதுனால முன்னாடியே என்னால் ரெடி பண்ணிலாம் வைக்க முடியல. இல்லைனா கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருப்பேன். ஸோ டக்குன்னு எடுத்து போட்டுடலாம். பட் இப்போ காலையில் தான் வாங்கிட்டு வந்ததுனால இப்போ தான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டு ரெடி ஆகிட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இதை எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம பிசிபெல்லாபாத்க்கு ரைஸ் வைக்கணும். காரக்கறி ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட்டு ரெசிபியும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்க. ஓகே, பிசிபெல்லாபாத்துக்கு இங்கே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஆக்சுவலி இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொடூரமாக இருக்குது. இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் க்ளீன் பண்ணோம். எல்லாம் அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்மளோட பேர் என்ன பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ அது வந்து எடுக்கணும், ஆறணும். கொஞ்சம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னு எடுக்கணும். இது வந்து காலைல வச்ச இட்லி, அதை கடகடன்னு எடுத்து இது பண்ணி வைக்கணும். கூட்டும் காரக்கறியும் இறக்கியாச்சு. அதுக்கப்புறம் பிசிபெல்லாபாத்துக்கு ரைஸ் வச்சு எடுத்துட்டேன். இங்கே வந்துட்டு பொடலங்காய் பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு. அண்ட் இங்கே வந்துட்டு பிசிபெல்லாபாத்துக்கு பாக்கி ப்ரொசீஜர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை செய்ய போகிறேன். இது நானே வந்துட்டு என்னோடய ரெசிபியை பார்த்து தான் செஞ்சிட்ருக்கேன் அளவுலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஆல்ரெடி ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் பிசிபெல்லாபாத் இது. ஓகே, இப்போ தயிர் சாதத்துக்கு தாளிச்சிட்ருக்கேன். இங்கே வந்துட்டு இது ரெடி ஆயிடுச்சு, மாங்காய் பச்சடி. இங்கே மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இங்கே தயிர் சாதத்துக்கு தாளிச்சிட்ருக்கேன். பிசிபெல்லாபாத் ரெடி ஆகிடுச்சு, காட்டுறேன் பாருங்க, ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரிஜினல் பிசிபெல்லாபாத் ரெசிபி, ட்ரெடிஷ்னல் ரெசிபி. ஸோ இது ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், லிங்க் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தயிர் சாதத்துக்கு தாளிச்சிட்டு ஓகே, தயிர் சாதத்துக்கு தாளிச்சிட்டா அதுக்கப்புறம் வெறும் ஃப்ரை பண்ண வேண்டிய ஒரு 2-3 ஐட்டம் மட்டும் இருக்குது. ஓகே, இங்கே டொர்னாடோ வந்துட்டு பொட்டேட்டோ டொர்னாடோ இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் வச்சுருந்த ஸ்கியூவரோடு போட்டு என்னால் இந்த பேன்குள்ளே விட முடியல, அதனால் நான் அதில் வந்து கிளட்டி போட்டுக்கிட்டேன். ஆக்சுவலி நைட்டே வச்சுருந்தனால இது வந்து நல்லா அப்படியே நின்றுச்சு. மேபி உடனே எடுத்தால் கொஞ்சம் பிச்சுட்டு வந்துடும்னு நினைக்கிறேன், இல்லைனா சேராமல் இருக்கும். பட் நைட்டே அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்தனால இப்போ வரைக்கும் அப்படின்றனால இது வந்து நல்லா இதாக இருக்குது. இது பொரிச்சதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம இந்த தந்தூரி ஆலு இதையும் நான் டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ அதையும் பண்ணணும். அதை பண்ணிட்டா ஆல்மோஸ்ட் வேலை ஓவர். ஒரு பூந்தி ரைத்தா மட்டும் பண்ணணும், மற்றபடி வேலை முடிஞ்சிடும். ஆக்சுவலி லன்ச் மெனு முடிஞ்சிருச்சு. நான் என்னென்னன்றதை காட்டுறேன். செஞ்சு முடிச்சிட்டேன். டைம் பார்த்திங்கன்னா 3 ஆக போகுது. இப்போ தான் சாப்பிட போகிறோம். என்னென்னு காட்டிடுறேன். வெஜ் பிரியாணி, இது வந்து பிசிபெல்லாபாத் கர்ட் ரைஸ். அதுக்கப்புறம் இது வந்து கார பூந்தி போட்ட ரைத்தா. ஆக்சுவலி இது வந்து பூந்தி மட்டும் சாப்பிடும் போது போடணும், எப்பயே போட்டால் ரொம்ப ஊறிடும். அக்காவை கூட்டு, சவு கூட்டு,
பொடலங்காய் பொரியல், கத்திரிக்காய் காரக்கறி. இந்த கத்திரிக்காய் வந்துட்டு எங்கள் வீட்டிலேயே காய்ச்சதாக்கும். அடுத்தது மாங்காய் பச்சடி. ஸ்வீட் வந்து வெளில தான் வாங்கலான்ட்டு இருந்தேன். போய் பார்த்தா எந்த ஸ்வீட் கடையிலையும் இல்லை. ஸோ அதுக்கப்புறமா கிடச்சா மேங்கோ ஹல்வா, இது மட்டும்தான் கிடச்சிது. ரோஸ் மில்க், இது வரைக்கும் ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணதில்லை. அந்த மேங்கோ ஹல்வா ட்ரை பண்ணி பார்க்கணும். ரோஸ் மில்க், பப்படம், அப்புறம் டொர்னாடோ. ஆனால் எனக்கு இந்த இதுதான் வந்துட்டு சொதப்பிடுச்சு, தந்தூரி ஆலு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பட் டெக்ஸ்சரில் செம்மையாக சொதப்பிடுச்சு. பரவாயில்ல, நான் இதான் ஆனால் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக செஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி வருது, என்ன மிஸ்டேக் சொல்கிறேன். அப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸு. இதில் வந்து இந்த பிசிபெலாபாத் ரெசிபி ஆல்ரெடி போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கர்ட் ரைஸ் நாங்கள் வீட்டில் எப்படி பர்ஃபெக்ட் கர்ட் ரைஸ் செய்வோம் அப்படின்றது கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன். வெஜ் பிரியாணியும் போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன். கூட்டு போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன். காரக்கறி போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன். ரோஸ் மில்க் ஆல்ரெடி தெரியும், ஒன்றும் இல்லை, பால், சர்க்கரை, ரோஸ் மில்க் பவுடர், அவ்வளோதான். இது பொரியல் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், பச்சடி போடலன்னு நினைக்கிறேன். அப்புறமா ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இதுதான் இன்னைக்கு எங்களோட லஞ்ச் மெனு. much later. டடா, உங்களோட ஆனிவர்சரி கேக். கலர் சூப்பரா இருக்குல்ல? ஹேசல்நட் கேக். போங்க, இப்படி வா, இப்படி வா. ஹாப்பி ஆனிவர்சரி. அது ஒரு போட்டோ கொண்டு போஸ்ட் கொடுங்க, அதான் வாங்க பார்த்து. That is the first time hazelnut cake try பண்ணிருக்கேன். hazelnut cake நல்லா மாய்ஸ்டா இருக்கு. An hour later. ஓகே, ஆக்சுவலி அம்மா அப்பாவோட 27th ஆனிவர்சரிக்கு 27 கிஃப்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் 24 கிஃப்ட்ஸ் கொடுத்தாச்சு. இன்னும் 3 தான் பேலன்ஸ். அதுக்கு காட்டுறேன், அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ போய் கொடுக்க போகிறோம். ஒன்று வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொஞ்சமாக தான் பொரிச்சிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக ஹெவியாக சாப்பிட்டதுனால கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. பட் நம்ம கவுண்ட்டுக்கு நான் வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து பனானா டோஸ்ட்டு, செம்மையாக இருக்கும். இது பனானா கீ, அதுக்கப்புறமா வந்துட்டு ப்ரௌன் சுகர் போட்ட டோஸ்ட்டு. ஸோ இது, அதுக்கப்புறமா இங்கே வந்து சுண்டல் வச்சுருக்கேன். ஆக்சுவலி சன்னா சாட் பண்ணலாம்னு நினச்சேன், பட் இதுவே செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு திடீர்னு. அம்மா தான் சொன்னாங்க இப்படியே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இது 3 தான் கொண்டு போய் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொண்டு போய் கொடுக்கலாம். ஓகே, இந்தா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடு. உனக்கும் அப்பாக்கு தான் சாப்பிடுவா. கொஞ்ச நேரம் ஆனால் இதாயிடுச்சு. பொரிச்சோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையுமே ஒன்றா போட்டேன், சன்னாவும் இந்த இதுவும். ஸோ இதை அவங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். அடுத்த 2 இருக்குதுல்ல, இந்தா ஸ்பூன். இல்லக்கா அப்பா இந்த வா, போட்டுக்கோ வா. அதுக்கப்புறம் இதோ இது வந்து இதில் பண்ணது நெய், இந்த நேந்திரம் பனானா, அதுக்கப்புறம் வாயில் போட்டுக்கோவா, அண்ணாந்து போட்டுக்கோ. நெய், நேந்திரம் பனானா, நாட்டு சர்க்கரை. சூப்பராக இருக்குல்ல அது? ஓகே, எல்லாம் சன்னா சாட் தான் பண்ணலான்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சரி ஓகே இது ஓகே அப்படின்ட்டு பண்ணிட்டேன். ஓகே, அவ்வளோதான். 27 கிஃப்ட்ஸ் கொடுத்தாச்சு. 27 கிஃப்ட்ஸ் இல்லை, 27 ஃபுட்டு கொடுத்தாச்சு. ஸோ ஓகே, பாய். அம்மா பாய் சொல்லு, அப்பா பாய் சொல்லு.